நான் இப்போது கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடிச்சு 56 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்னா? அரசு தான் காரணம். 4 தலைமுறைகளை இந்த தமிழகத்தில் நாசம் பண்ணி இருக்கிறீங்க. அதுக்கு யார் பொறுப்புன்னு கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு தான் காரணம். ஏற்கனவே போன வருஷத்துல செங்கல்பட்டு அந்த சரௌண்டிங்கில் மாரக்கானம் அதில் ஏற்கனவே 25 பேர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும், பக்கத்தில் கோர்ட் இருக்குது, கோர்ட்டுக்கும் தெரியும். அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும்போது எப்படி அந்த டவுன் சிட்டியில் அப்படி ஒரு கள்ளசாராயம் விற்கிறதுக்கு அனுமதிச்சாங்க? இது யாரோட தப்பு? அப்போ இது யாரு கண்டுக்கிறாங்க? அரசியல் வைத்தா காரணம் முழுக்க. அப்ப கவர்மெண்ட்டும் அதுக்கு துணை இருக்குதுன்னு தானே அர்த்தம். இத்தனை உயிர் போயிடுச்சு, பணம் கொடுத்துட்டா சரியா போயிடுமா? நான் இப்போது கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடிச்சு 56 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்னா? அதாவது இந்த விஷச்சாராய சாவுங்கிறது பொதுவாக இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, காலங்காலமாக நடக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மதுக்கடைகள்லாம் அறிமுகமாகிற காலத்துக்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ இப்போ அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அரசு தான் காரணம். எதனால அப்படி சொல்லுங்க? அரசு காரணம் அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற போலீஸ் தான் காரணம். என்னோட கருத்துல சாரா கடை எந்த கடையும் இருக்கக்கூடாதுப்பா. பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் சண்டை, ஒரே போராட்டம், செருப்பு தான். என் வீட்டுக்கு ராமடே டெய்லியும் குடிதான், டெய்லியும் நிம்மதிதான் இல்லை வீட்டில். இது அரசியல் தலையீடு கிடையாது, அரசியல் தலையீடுன்னு சொல்ல முடியும். பட் கவர்மெண்ட் மேலே மிஸ்டேக் கிடையாது. ஓகேண்ணா. பொதுவான கருத்து, நம்மளுடைய பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அவங்க தான் காரணம்னு சொல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்றது நல்லது. இப்போ இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க 40 பேர், அதுக்காகவாது அதை கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணலாங்க. அதை ஏன் செய்ய மாட்டாங்க? அது காரணம் அவங்களோட மிஸ்டேக் தான். கவர்மெண்ட் அதுதான் ப்ராப்பராக அப்ரூவலோட கடை வச்சிருக்காங்க, அது வாங்கி அதனால இப்போ அதை குடிச்சு ஏதாவது ப்ராப்ளம்னா கவர்மெண்ட்டு போகிறது. காவல்துறை சட்ட ஒழுங்கு தான் காரணம். ஏற்கனவே போன வருஷத்துல செங்கல்பட்டு அந்த சரௌண்டிங்கில் மாரக்கானம் அதில் ஏற்கனவே 25 பேர்கிட்ட கரெக்டாக தெரியல, 25 பேர்கிட்ட ஆக்சுவலாக இறந்துருக்காங்க போது அந்த கள்ளச்சாராயத்தை கட்டமைக்கணும். அரசே மதுவை ஊக்குவிக்கும். நடந்த இந்த துயர சம்பவம் அவ்வளவு எளிதில் கடந்து விட முடியாத ஒரு விஷயம். தமிழக அரசு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம், கள்ளச்சாராயத்தை இன்னும் முழுமையாக ஒழிக்க முடியல. இதுக்கு முழுக்க காவல்துறையின் ஒரு மெத்தன போக்கு என்று தான் சொல்ல முடியும். முழுக்க அரசியல்வாதி தான் காரணம். எதனால அப்படி சொல்றீங்கன்னா? ஆமாம், அவங்களுக்கு அதனால வருமானம் வருது இல்லை. இப்போ இத்தனை வருஷமா கள்ளச்சாராய அதுவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடியே வச்சிருக்கிறாங்க. 11 வருஷம் வச்சிருக்கிறாங்க. இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா? நம்ம பார்க்க நியூஸில் சொல்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். காரணம் என்ன? கவர்மெண்ட் தான் காரணம். எதனால அப்படி சொல்றீங்க? ஆமாம், காந்தி கடை திறந்துருக்காங்க, அப்புறம் எப்படி சாராயம் எப்படி காய்ச்சுறாங்க? கவர்மெண்ட் சரியில்லை. 4 தலைமுறைகளை இந்த தமிழகத்தில் நாசம் பண்ணி இருக்கிறீங்க. அதுக்கு யார் பொறுப்புன்னு கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, ஓகே. அதுக்கு யார் பொறுப்புனா? அந்த 4, அதாவது இந்த 4 தலைமுறையை இந்த நாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க தான் இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா முழுமையா பொறுப்பு வைக்கணும். இது இன்னைக்கு நேற்று காசு இல்லை. இது காலம் இதாவது எப்போ மனுஷன் வாழ்ந்தோன்னா அப்போ சாராயன்றது அப்போ மனுஷன் உடலுக்கு நல்லதாக இருந்தது. இப்போ என்ன பண்ணால் போதைப் பொருள் எந்த விதத்தில் வேணாலும் தயாரிக்கலான்ற மாரி வந்துருச்சு. இப்போ அதனால் இதை மாற்ற முடியாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மாற்ற முடியாது. மாற்றினா ஒரே வழி, போதைப் பொருள் சுத்தமாக இல்லை அறவே ஒழிச்சாதான் இது மாற்றலாம். இந்த மீடியாங்களுக்கும் தெரியும் அங்கே என்னென்ன நடக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும், பக்கத்தில் கோர்ட் இருக்குது, கோர்ட்டுக்கும் தெரியும். அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும்போது எப்படி அந்த டவுன் சிட்டியில் அப்படி ஒரு கள்ளசாராயம் விற்கிறதுக்கு அனுமதிச்சாங்க? இது யாரோட தப்பு? போதைப் பொருள் நான் என்ன சொல்கிறேன்னா, இது கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க கவர்மெண்ட் ஃபுல்லாக எடுத்தாங்கன்னா கூட அது பிரச்சனை வரும். புரியுதுங்களா? கம்ப்ளீட் கண்ட்ரோல் பண்ணால் கூட அதுவும் பிரச்சனை வரும். இல்லை, அதில் கொஞ்சம் போலீஸும் கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகிருக்கலாம். பிகாஸ் ஏன்னா இவ்வளோ நாள் நடந்திருக்குன்னா போலீஸும் கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகி அதை இது பண்ணியிருக்கலாம். ஸோ பட் ஆனால் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழி பண்ணணும். கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டில் ஒழுங்காக இருந்தால் அது ஏன் அது அவங்க இறங்குறாங்க? முதலமைச்சர் தான் காரணம். முதலமைச்சர் தான் காரணம். கவர்மெண்ட் தான். எதனால? ஏன் வித்தா குடிக்கிறாங்கன்னா ஏன் விஷம் தெரியுது, அப்புறம் ஏன் அதை விற்கிறாங்க? சார் குடிக்கிறோம், அவன் இஷ்டம் குடிக்கிறான் இல்லைன்னு சொல்லலை. மக்களுக்கு அது கெடுதலும் தெரிஞ்சே ஏன் வைக்கணும்? விற்கிறவங்க கவர்மெண்ட் 2 பேர் தான் காரணம். சாராயம் விற்கிறவங்க அவங்க கள்ளக்குறிச்சி போலீஸ் ஆஃபீஸ் இருக்காங்க, அவங்க தான் காரணம். இது நான் என்ன நினைக்கிறேன்னா அரசியல்வாதி தான் மெயினாக நினைக்கிறேன். ஏன்னா அரசியல்வாதி போலீஸ் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாமே
நடுத்தர மக்கள் எல்லாமே அந்த கிராமத்தில் இருக்கிறனால அவங்க அந்த உடம்புலிக்கு போய் குடிக்கிற ஆள். ஏன்னா கோட்டர் வந்து இப்போ வந்து 200ரூபான்றதுனால அவங்களுக்கு போதியமான வருமானம் கிடையாது. அதனால இதுமாரி குடின்னு போவாங்க. இது இந்த கள்ளசாராயம்ன்றது இப்போ நடக்கல, வாழையடி வாழையா அது மட்டும் நடந்துக்கினே இருக்குது. கள்ளசாராயம் காசுற விஷயம், இந்த கல்லு கடை திறக்கிற விஷயம் எல்லாம் நடந்துக்கினே இருக்குது. இதுல ஜென்ரலா பார்க்க போனா இந்த ஆட்சி வருது, அவங்க ஆட்சியில் அது மாதிரி இறந்து போயிடுறாங்க, அடுத்த ஆட்சி வருது, அடுத்த ஆட்சியில் இறந்து போயிடுறாங்க. இந்த சாராய கடையை ஒட்டுமொத்தமா மூடனா அங்கொன்னும் இங்கொன்னுமா இருக்கு. இந்த மலையடி வாரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல கள்ளக்குறிச்சியில வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்து தொடர்ந்து இருக்கு. அதனால அது நேத்து தான் காட்சி முந்தானத்து இறந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து காய்ச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. காரணம் விலை குறைவு. பயங்கரமான சீரான தண்டனை இருக்கும். போதைப் பொருளையும் தயாரிக்கிறவங்களுக்கும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கும் சீரான ஆக்ஷன் இருக்கும். அப்படி இருந்தால் இதை மாற்றலாம். இல்லை இப்போ இதனால கள்ளச்சாராயத்தால் மட்டும் மாறாது. அதே மாதிரி இப்போ வந்து மதுக்கடை இது எல்லாத்தையும் சுத்தமாக க்ளோஸ் பண்ணும். இவங்க எல்லாம் காமராஜரை பற்றி யோசிக்கணும், அவருடைய வரலாறை படிக்கணும், அவருடைய ஆட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு சரியான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். கள்ளக்குறிச்சி மட்டும் இல்ல, கள்ளக்குறிச்சியில 90 பேர் சாகிறாதுங்கிறது அல்ல, 4 தலைமுறையை அடிக்கிறீங்களே, அதுக்கு யார் பதில் சொல்றது? அதனால மக்களுக்கு பாதிப்பு. அப்போ இது வந்து யாரும் கண்டுக்கல, அரசியல் வைத்தான் காரணம் முழுக்க. ஏன்னா காவல்துறையில் எத்தனையோ பிரிவுகள் இருந்து இதே கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு மதுவிலக்கு அமலாக்கத்துறைன்னு ஒரு தனி பிரிவு இருந்து கூட தமிழகத்தில் கள்ளச்சாராய விபத்துகள், உயிரிழப்புகள் நடக்கிறதுன்றது அவ்வளவு சீக்கிரம் எளிதில் வந்து கடந்து விட முடியாது. ஏன்னா இதே செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் மரக்காணத்திலையும் இதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்பயும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ பரிந்துரை பண்ணியிருக்காரு. காவல்துறை உயரதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து மக்களை வந்து மதுவுக்கு அடிமையாக்கி உடல் பவரை இழக்க வச்சு, நார்த் இந்தியன் வந்து இந்த உடல் பவரை நம்ம 100 கிலோ மூடையை தூக்கி சமக்கக்கூடிய பழு இருந்த தமிழர்கள் இன்னைக்கு வலு இழந்து போயிட்டோம். குடிக்கு அடிமையாக்கி மக்களை மக்கு மாதிரி ஆக்கிக்கிட்டு இவங்க வந்து இவங்களோட அரசியல் தந்திரத்துக்காக பணத்தை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க. அப்ப கவர்மெண்ட்டும் அதுக்கு துணை இருக்குதுன்னு தானே அர்த்தம். இத்தனை உயிர் போயிடுச்சு, பணம் கொடுத்துட்டா சரியா போயிடுமா? அப்போ எங்க வீட்டுக்காரோ இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் வந்து என்னால எனக்கு ஈடு கட்ட முடியுமா? எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு வேணும், பணம் எனக்கு வேண்டாம். அப்ப அந்த கடையை க்ளோஸ் பண்ணா கொஞ்சம் தேவலாம். இல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எதனா ஒரு சட்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். புரியுதுங்களா? அது வந்து இது வந்து எப்படின்னா என்ன சொல்றதுன்னா, இதனால கவர்மெண்ட் அரசாங்கத்தினால தான் பண்ணாங்க வச்சாங்க அப்படின்றது கிடையாது. இது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. போலீஸு தெரியாது, எந்த ஒரு நடக்காது, இல்லை அவங்க தான். இது வந்து ரொம்ப நாளாக நடக்குது. இவர் வந்து 25 வருஷமா போயிட்டு வந்திருக்கிறாரு ஜெயிலுக்கு, எல்லாமே தெரியும். இது வந்து தமிழ்நாடு அரசு, இது வந்து எல்லாருக்கும் ஒரு கெட்ட பேர் தான், அரசுக்கு ஒரு கெட்ட. இதுக்கு ஒரு விதிவிலக்கு வரும். சாராய கடையை மூடிட்டா கள்ளச்சாராயம் வந்து நாட்டில் தலைவிரிச்சு ஆடும். இதுக்கு ஒரு தீர்வு எப்படி அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அங்கே முடிய அந்த அளவு கலாச்சாரன்றது வந்து பிராந்தி பாட்டில் மாரி கவர்மெண்ட் எடுத்ததுனால அந்த மித்தனான் இந்த அந்த அணு போதை பொருள் அணுக்கள் வந்து இங்கே பவராக எப்படி இருக்குதுன்னு பார்த்து அது கவர்மெண்ட் தப்பு தானே. அது தெரிஞ்சு அது விற்க தேவையில்லையே, விஷம் தெரியுதா, ஏன் விற்க தேவையில்லையா? இனி ஒரு நிகழ்வு இது போல நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் இதே மாதிரி மறுபடியும் தொடர்றதுன்றது உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது. அதாவது இந்த டாஸ்மாக்ல வந்து விலை அதிகம், அதே நேரத்தில் போதை குறைவு. இந்த மது பிரியர்களுடைய பிரச்சனை என்னன்னா, போதை அதிகமா இருக்கணும், விலை குறைவா இருக்கணும். இந்த பலவீனத்தை வந்து அவங்க கருத்தில் கொண்டு அவங்க இந்த வியாபாரிகள், சாராய வியாபாரிகள் இருக்காங்களா, அவங்க சாராயம் காய்ச்சுறாங்க. அரசுக்கு தெரியாமன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு சாராயம் காய்ச்சறது வந்து காவல்துறைக்கு தெரியாமல் நிச்சயம் இருக்காது. காவல்துறைக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மாமூல் போயிடும். ஒரு பிக் பாக்கெட் காரன் யாருன்னு தெரியும், ஒரு ரவுடி யாருன்னு தெரியும், எல்லாருக்குமே போலீஸ் ஸ்டேஷன்ல லிஸ்ட் இருக்கு. அப்ப சாராயம் காய்ச்சறவன் யாருன்னு தெரியாம நிச்சயம் காவல்துறை இருக்காது. அங்கே சில மாமூல் போகும், அதுக்காக பெரிய அதிகாரி வரைக்கும் போகணும்னு சொல்ல முடியாது. ஆனா உள்ளூர் காவல்துறைக்கு தெரியாம நிச்சயம் வந்து ஒருத்தர் சாராயம் காய்ச்சவும் முடியாது, சாராயம் விற்கவும் முடியாது. செக் பண்ணி அனுப்புவாங்க. பிராந்தி நம்ம டாஸ்மாக் இருக்குன்னா அந்த கலாச்சாரம்னா அது வந்து தெரியாது, எப்படி காசுறாங்க எப்படி போறாண்டு. அது ஜனங்க வாங்கி குடிக்கனால அதனால அது விஷ சாராயம் மாதிரி சாகுறாங்க. அது என்ன காரணம்னா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க, அங்க இருக்கிற அரசியல்வாதி, அவங்க தான் நடவடிக்கை இது பார்த்து இந்த மாதிரி சொல்றேன். அதனால வந்து இதுல வந்து மெத்தனம்ங்கிறது பார்த்தோம்னா, அங்க இருக்கிற உளவுத்துறை, ஏன்னா இப்படி சாராயம் காய்ச்சறாங்கன்னு தகவல் சொல்லணும். அங்க இருக்கிற காவல்துறை, அங்க வந்து கீழே இருக்கிற அடிமட்டத்தில் உள்ள போலீஸ் வந்து அதை மறைச்சா கூட மேல் மட்டத்தில் இருக்கிற போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் பார்த்துருக்கணும். ஃபீல்டு ஒர்க் பார்க்காம எல்லாருமே ஏசி சேர்ல உட்காந்துக்கிட்டு நமக்கு வர தகவலை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா, இந்த மாதிரி சாவு நேரத்துல தான் உண்மையிலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லயும் என்ன நடக்குன்னு தெரியும். ஆனா இதை வச்செல்லாம் பாடம் கத்துக்குவாங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னா யாருமே தங்களுடைய கடமையை உணர்ந்து சரியாக வேலை பார்க்கறது இல்ல. எல்லாருமே அந்த டயத்துக்கு ஒரு சீசன் ஒர்க் மாதிரி. இப்ப கள்ளக்குறிச்சியா போன இதை பத்தி பேசுவோம், இப்ப இதா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஊர்ல நடந்துகிட்டு இருக்கோம்.
இப்போ கள்ளக்குறிச்சியில் மட்டும் கள்ளச்சாராயம் இல்லை, பல ஊர்கள் இருக்கும். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கிற போலீஸ் வந்து அதை ஒத்துழைக்கணுமே. ஏன்னா அவனுக்கு மாமூல் பெருசா, இவன் உயிர் பெருசான்னு பார்த்தா மாமூல் தான் பெருசு. ஆனா சாகணும்னு நினைச்சு அவனுக்கு ஆச்சுறது இல்ல, அவனுடைய மிக்சிங்ல வந்து எங்கேயோ கோளாறு செதுப்பிட்டான். அப்ப இப்போ கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிப்பாங்க, அப்புறம் பார்த்தா மீண்டும் தொடங்கிடும். அதனால இது முழுக்க முழுக்க வந்து காவல்துறையுடைய மெத்தனம், தமிழக அரசாங்கம் இருக்குல்ல அதோடைய ஒரு கவனக்குறைவு. நம்ம ஏன்னா வேலை வாங்குறது யாரு? போலீஸ் துறைக்கு யார் மந்திரியா இருக்கா? அப்போ போலீஸ் துறை வந்து ஒரு அமைச்சருக்கு கீழே இருந்துச்சுன்னா, ஒரு முதலமைச்சருக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். ஐயோ நம்ம வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இங்க போய் நம்ம மாமூல் வாங்கலாமா, இப்படி சாரையை விற்க விடலாமா, என்னைக்காச்சும் ஒரு நாள் செத்துருவானே எவனாவது, அவன் கரெக்டா மிக்சிங் வந்து கட்டுப்பாடு கிடையாதுல்ல. ஒரு சாராயம் காய்ச்சறவனுக்கு இப்ப வந்து டாஸ்மாக்ல இருக்க மதுக்கு ஒரு மிக்சிங் இவ்வளவுன்னு இருக்கு, அது வந்து அது எல்லைக்கு மீறாது. அவன் அப்படி இல்ல, போதை குறையா இருக்கு ரோட்ல போறவங்க குடிச்சிட்டு சொன்னா கூட அப்ப இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விச ஜந்துக்கள், இந்த கெமிக்கலோ அல்லது பேட்டரியோ இந்த மாதிரி சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஆள் போயிடும். அப்ப இது வந்து மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இல்ல. குறைச்ச வழியில எதுக்கு நம்ம போதை ஏத்திக்கணும்? ஏன்னா பெண்கள் முதற்கொண்டு இறந்திருக்காங்க. காரணம் வந்து ஒரு இளவு வீட்டுக்கு, சாவு வீட்டுக்கு போறாங்க, போனவங்க துக்கத்தை அனுஷ்டிக்காம அங்கே போயும் போதை ஏத்திக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு தவறான கலாச்சாரமா தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல, பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாமே மாறணும். ஓகேண்ணா, நன்றிண்ணா.